இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஏற்கனவே வந்திருந்தாலுமே, ஆனால் இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. படத்தோட ஹீரோயின் நம்ம சாய் பல்லவி தான். இந்த படம் ஒரு ஹிந்தி படம், தமிழ் டப்லையும் இருக்குது. அது எந்த ஓடிடியில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். படத்தோட ஒரிஜினல் ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ ஒரு இன்ட்ரோவர்ட்டு. ஆஃபீஸில் நம்ம சாய் பல்லவி பார்க்குறாப்புல, ஆனால் சாய் பல்லவி வேற ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் மூலயமா இவங்க எல்லாரும் ஜப்பானுக்கு ஒரு ட்ரிப்பு போகிறாங்க 5 நாளைக்கு. அங்கே அங்கே சில பல பிரச்சனைகள். சாய் பல்லவிக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது மூலியமா ஒன் டைம் மெமரி லாஸ் மாதிரி சாய் பல்லவிக்கு நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிற கதை ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த கதையில் நடிச்ச இந்த ஹீரோவாக இருக்கட்டும், சாய் பல்லவியாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி தான். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. இது ஒரு ரீமேக் படம் தான். இப்போ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்லையும் இருக்குது. இந்த படத்தில் நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஒரு இந்த படத்தில் குட்டியில் ஒரு பாட்டு வரும்ல, ஃபீல் மை லவ், அந்த பாட்டு நான் போக எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி தான் நான் சொல்கிறேன். எல்லோரும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.